மலையாய் எழும்பும் சவாலோ அரை கூவும் ஒரு கோலியாத்தோ கண்மலையாம் தேவநாமமுண்டு உன் எதிரியை கீழ்ப்படுத்த. மலையாய் எழும்பும் சவாலோ அரை கூவும் ஒரு கோலியாத்தோ கண்மலையாம் தேவநாமமுண்டு உன் எதிரியை கீழ்ப்படுத்த. பதறாதே திகையாதே வேண்டிடு விசுவாசம். பதறாதே திகையாதே கொண்டாடு தேவபலம். அலை அலையாய் வரும் சோதனையோ தலைமேல் புரண்டு ஓடுதோ கடல் மேல் நடக்கும் தேவனுண்டு உன் கஷ்டத்தை மறைய செய்ய. அலை அலையாய் வரும் சோதனையோ தலைமேல் புரண்டு ஓடுதோ கடல் மேல் நடக்கும் தேவனுண்டு உன் கஷ்டத்தை மறைய செய்ய. பதறாதே திகையாதே வேண்டிடு விசுவாசம். எங்கள் ஆயா அவங்க இருந்தப்போ ரொம்ப எங்களை அன்பாகவும் அக்கறையாகவும் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் இந்த நாளில் அவங்கள வச்சு நாங்கள் கூடி ஒரு ஜெபக்கூட்டம் மாதிரி நடத்தி ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்துருக்கோம். இந்த நாள்லேயும் ஆண்டவர் அவங்க எங்கள் கூட இருந்தப்போ அவங்க எங்களுக்கு என்னெல்லாம் அவங்கள பற்றி கற்றுக் கொடுத்தாங்களோ அதெல்லாம் ஞாபகப்படுத்தவும் நினைப்பூட்டவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் பாட்டி ஒரு விசுவாசத்தின் தாய். அவங்களால நிறைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கு. எங்கள் குடும்பத்திலையும் சரி எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட காரணம் எங்கள் பாட்டி தான். இங்கே நாங்கள் பேர பசங்களும் அவங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம். அதே போல் ஒவ்வொருத்தரும் அவங்க மனசில் பாட்டி வச்சு என்ன நினைவுகள் இருந்துச்சோ அதெல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒரு சந்தோஷம் அழுகை எல்லாம் சேர்ந்து கலந்த ஒரு நாளாக இருந்துச்சு. இன்றைக்கி திரும்பவும் வருஷம் நாங்கள் தொடர்ந்து இதே போல் இந்த நாளை எங்கள் பாட்டி ஞாபகமாக கொண்டாடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பதறாதே திகையாதே வேண்டிடு விசுவாசம். பதறாதே திகையாதே கொண்டாடு தேவபலம். பதறாதே திகையாதே வேண்டிடு விசுவாசம். பதறாதே திகையாதே கொண்டாடு தேவபலம். எங்கள் அம்மாவுக்கு இறந்த முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்று நாங்கள் எல்லா குடும்பமாக ஒன்று கூடியிருக்கிறோம். எங்கள் அம்மாவுக்கு 5 பெண் பிள்ளைங்கள், ஒரு ஆண் பிள்ளை. எங்கள் அம்மா எல்லாரையும் ஜெபத்தில் நடத்தி கிறிஸ்துக்குள்ள ஆவிக்குரிய மாப்பிள்ளைகளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைத்து இன்றைக்கு எல்லா பேர குழந்தைங்களும் ஆண்டுக்குள்ளே இருக்கிறாங்க. இன்றைக்கு எல்லாரும் ஒன்று கூடி சந்தோஷமாக எங்கள் அம்மாவை குறித்து நாங்கள் சாட்சி பகிர்ந்து கொண்டோம். நாங்கள் ஒரு எழுப்புதல் உள்ள குடும்பமாக எங்களை மாற்றி ஆவிக்குரிய பாதையில் எங்கள் அம்மா எங்களை நடத்திட்டு போயிருக்காங்க. ஆகவே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்து இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் அம்மாவுக்கு 1 ஆண்டு, எங்கள் அம்மா எங்களை விட்டு பிரிந்து 1 ஆண்டு ஆனது. ஆனாலும் பிரியாத நேசர் எங்களோடு கூட இருக்கிறார். அந்த நேசரை காட்டி கொடுத்தது எங்கள் அம்மா தான். எங்கள் சிறு வயது முதல் எங்களை அதிகமாக ஆண்டருக்குள்ளே நடத்துனதும் ஆண்டவர் எங்களை எவ்வளோ நேசித்தாரோ அந்த அளவுக்கு எங்கள் அம்மா ஆண்டவரை நேசித்து அவங்க எங்களை நடத்துகிறாங்க. சிறு வயதுலேயே எங்கள் அம்மா அதிகமாக எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை விதைச்சிருக்கிறாங்க. அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, அவங்க கர்த்தருடைய வார்த்தை தெரிஞ்சு கொள்ளணுன்ற ஒரு காரணத்துக்காகவும் நாங்கள் அந்த வேதத்தை படித்து அதன் வழியில் நடக்கணுன்றதுக்காகவும் எங்களுக்கு எங்கள் அம்மா 5 பைசா 10 பைசா 4 கொடுத்து அந்த வேதத்தை படிக்க வச்சாங்க. எத்தனையோ பல தடவைகள் வேதத்தை வாசித்திருக்கிறோம்.
உயிருள்ள வரைக்கும் எங்கள் அம்மா விசுவாசத்தை விட்டு விலகாமல் ஏசப்பா முழுமையாக பற்றி கொண்டு இரவும் பகலும் எந்நேரமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எங்களுக்காக ஜெபத்தில் நின்று இந்த தேசத்துக்காக, உறவுகளுக்காக, பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு நல்ல தாய், ஒரு விசுவாசம் உள்ள தாய். நல்ல போராட்டத்தை போராடி உயிர் பிரியும் வரைக்கும், இந்த உலகத்தை விட்டு அவங்க மறையும் வரைக்கும் அவங்க விசுவாசத்தை காத்துக்கு வந்தாங்க. கர்த்தர் நிச்சயம் அவர்களுக்கு ஜீவகிரீடத்தை தருவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அம்மா எப்பவும் ஆண்டவரை துதிச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் எப்பவுமே அவங்களோட இருப்பார். அவர்களோட ஜெபம், ஆராதனை எல்லாமே தலைமுறைகளை கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதித்திருப்பார். அதே போல அவர்கள் ஆராய்ச்சி ஆராதனை எல்லாமே கிருபை வரங்கள் எல்லாமே என்னோடும் என் பிள்ளைகளோடும் ஆண்டவர் அப்படியே தந்திருக்கிறாரு. மாறாமல் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். எங்க அம்மாவுக்கு நம்மளா பிறந்ததுக்கு. எங்கள் அம்மாவுக்கு இது 1வது வருஷம். அவங்க போன வருஷம் எங்களோட கூட இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் அவங்க இல்லை. அவங்க இல்லைனாலும் அவங்க காட்டின பாதையை விட்டு நாங்கள் ஒரு நாளும் இது வரைக்கும் இடராமல் இந்நாள் வரைக்கும் அந்த கர்த்தரை காட்டின அந்த பாதையில் நடந்து வந்துட்டுருக்கோம். நாங்கள் ஒரு மட்டும் கிடையாது, எங்கள் ஒவ்வொருத்தர் குடும்பத்துலேயும் கிளைகள் நிறைய எங்கள் அம்மா உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. குறிப்பாக என்னுடைய கணவருக்கு எங்கள் அம்மா தான் சத்தியம் சொல்லி சபைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எங்கள் அம்மா தான் வழிகாட்டியாக இருந்திருக்காங்க. அவர் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டாரானா இல்லை, அவங்க சொன்ன சுவிசேஷத்தின் மூலிமா அவங்களோட அம்மா, அவங்களோட தங்கச்சி அப்படின்னு ஒவ்வொரு குடும்பமும் எங்களை வளர்த்த விதமும், அவங்க சுவிசேஷம் சொன்ன விதமும், கர்த்தருக்குள்ளாக அநேக கனிகள் 1000 கிலோமீட்டர் தாண்டி கூட அந்த விதைகள் எல்லாம் முளைக்கவும் கனி கொடுக்கவும் கர்த்தர் கிருபை செஞ்சுருக்கிறாரு. எங்கள் அம்மா இனி எப்போ இல்லைனாலும் அவங்க பரலோகத்தில் இருந்தாலும் அவங்க விதைச்சி விட்டு போன அந்த விதைகள் ஒன்று 30, 60, 100 பலன் கொடுத்து கனி கொடுக்குற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து எங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்காக கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். இன்றைக்கி நாள் எப்படி போச்சு அப்படின்னா, இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் இன்றைக்கி எங்களோட பாட்டியோட 1 வருஷம் ஆனிவர்சரி. இது எல்லாமே நாங்கள் எப்போவும் போல் எல்லாரும் ப்ரேயர் மீட்டிங் நடத்துகிற மாதிரி நடத்தாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசித்து நாங்கள் ஒரு பெரிய ஃபேமிலி. ஸோ எங்களோட ஃபேமிலி எல்லாருமே டுகெதர் ஆகி நல்லா ஒர்ஷிப் பண்ணி நல்லா பாட்டு பாடி கர்த்தரை ரொம்ப ப்ரைஸ் பண்ண எங்கள் பாட்டிக்கு நாங்கள் எல்லாம் இந்த மாதிரி துதிக்கிறது ஆராதிக்கிறது எங்கள் பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள நினைவு கூற நாள் அதனால நாங்கள் எல்லாருமே டுகெதராக இயேசுவை நல்லா ப்ரைஸ் பண்ணி துதிச்சு ஆராதிச்சு எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு ஒரு நல்ல டேவாக இன்றைக்கி போச்சு. அப்புறம் ஈவினிங் நாங்கள் நல்லா சிரித்து விளையாடி எல்லோரும் ஒன்றா இருக்கிறோம். இன்கேஸ் எங்கள் பாட்டி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, அவங்க எங்கள் கூட இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே இப்போ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, Hallelujah, 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 Yahweh, Hallelujah, Yahweh, Hallelujah.